ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ் டப்பில் வந்த ஒரு பெஸ்ட்டு 10 ரொமான்டிக் அனிமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லிஸ்ட்டில் 10th பிளேஸில் யூ ஆர் மிஸ் சர்வனுங்கிற அனிமே தான் இருக்குது. இந்த அனிமையோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஹிட்டோயோசிங்கிற ஒரு லேசியான பையன் சம்மர் லீவை தனியாக கழிச்சிட்டு வரான். அப்போ ஒரு நாள் அவன் வீட்டுக்கு ஒரு அழகான பொண்ணு வந்து காலிங் பெல்லை தட்டிட்டு என்ன உங்கள் வீட்டு வேலைக்காரியாக ஏற்றிக்கலான்னு கேட்குறான். இவனுமே ஸ்டார்டிங்கில் யோசிச்சுட்டு அப்புறம் சரின்னு சொல்லிடுறான். இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இந்த ஒரு பொண்ணு வந்து ஒரு அசாசன். இந்த பொண்ணுக்கு வந்து நார்மலாக எந்த ஒரு வேலையுமே தெரியாது. இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் கொலை பண்ணுறது மட்டும்தான். இப்படிப்பட்ட கொலைகார பொண்ணோட நம்ம ஹீரோ ஹிட்டோயோசியோட லைஃப் ஜேர்னி எப்படி போச்சுன்னு ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டோட காட்டியிருப்பாங்க. நானுமே நிறைய அனிமையெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த ஒரு அனிமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கேன். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் தனியாக வீட்டில் இருக்கீங்க. அப்போ ஒரு அழகான பொண்ணு வந்து கதவை தட்டிட்டு என்ன உங்கள் வீட்டு வேலைக்காரியாக ஏற்றுக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. அப்போ உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? கேட்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. பட் ஆனால் இந்த ஒரு விஷயம் வந்து நடக்க போகிறதில்ல. ஒருவேளை நடந்தால் எப்படி இருக்கும் அதை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போயிருங்க. அடுத்து இந்த அனிமையை தொடர்ந்து நம்ம லிஸ்ட்டில் 9th பிளேஸில் வந்து ஆலியா சம்டைம் ஹைட் ஹேர் ஃபீலிங்ஸ் இன்ட்ராஷன் அனிமே தான் இருக்குது. இந்த அனிமையில் ஆலியாங்கிற ஒரு அழகான பொண்ணு ஹை ஸ்கூல் படிச்சுட்டு இருப்போம். அங்கே இவன் கிளாஸில் மசாசிக்காங்கிற ஒரு பையனும் இருப்பான். அந்த பையனுமே நம்மள மாதிரி ஒரு அனிமே லவர் தான். இந்த ஆலியா பொண்ணுக்கு வந்து அவன் மேலே ஒரு க்ரஷ் இருக்கும். அதே போல் அவனுக்குமே ஆலியா பொண்ணு மேலே வந்து ஒரு க்ரஷ் இருக்கும். ஆலியா பொண்ணு அவனை பார்க்கும்போதெல்லாம் ரஷ்யனில் வந்து ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு இருப்பான். எப்படின்னா வச்சுக்கோங்களேன், நீ அழகாக இருக்க, நீ க்யூட்டாக இருக்க, நீ ஹாட்டாக இருக்குன்னு அப்படி இப்படின்னு சொல்லி ஃப்ளோட் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏன்னா நம்ம மசாசிக்காக வந்து ரஷ்யன் தெரியாதுங்கிறது வந்து இந்த ஆலியா பொண்ணுக்கு ஒரு நம்பிக்கை. பட் ஆனால் இதுலேயுமே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது என்னன்னா, நம்ம மசாசிக்காக வந்து நல்லாவே ரஷ்யன் தெரியும். பட் ஆனால் ரஷ்யன் தெரியுங்கிறது இந்த ஆலியா பொண்ணுக்கு தெரிஞ்சால் எங்கே அவள் மாதிரி பேசாமல் போயிடுவாளான்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு அதை வந்து ரியாக்ட் பண்ணாமே இருப்பான். இதுக்கு மேலே நம்ம ஹீரோக்கு ரஷ்யன் தெரியுங்கிறத நம்ம ஆலியா பொண்ணு கண்டுபிடிச்சாலா இல்லையா, அப்புறம் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்க ஃபீலிங்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்களா இல்லையாங்கிறதா இந்த அனிமையோட கதை. ஆனால் இந்த அனிமையில் எனக்கு சில விஷயங்கள் ரொம்பவுமே டிசப்பாயிண்டடாக இருந்துச்சு. தமிழ் டப்லாம் எப்படி பண்ணாங்கன்னு கூட எனக்கு தெரியல இப்போ வரைக்குமேனு. அதுக்குன்னு இந்த அனிமே மோசமாக இருக்கும்லாம் சொல்லிட மாட்டேன். நல்லா தான் இருந்துச்சு. அடுத்து 8th பிளேஸில் கப்புள் ஆஃப் குக்கீஸ்ங்கிற இந்த அனிமே தான் இருக்குது. இந்த அனிமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான அனிமே தான். நாகிங்கிற ஒரு பையனும் எரிக்காங்கிற ஒரு பொண்ணும் ஒரே ஹாஸ்பிட்டலில் பிறந்திருக்காங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக இவங்களோட பிளேஸை வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதாவது வந்து நாகியோட பேரண்ட்ஸ் வந்து எரிக்காவையும், எரிக்காவோட பேரண்ட்ஸ் வந்து நாகியும் கூப்பிட்டு போயிருப்பாங்க. இவங்க நல்லா வளர்ந்தக்கப்புறம் தான் தெரியுது இவங்க ரெண்டு பேருமே பிளேஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்குன்னு. ஸோ இந்த தப்பை சரி பண்ணுறக்காங்க இவங்க ரெண்டு பேத்துக்குமே என்கேஜ் பண்ணி விட்டுறலான்னு முடிவு பண்ணுறாங்க. அதாவது கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு முடிவு பண்ணுறாங்க. நம்ம நாகியோட ரியல் பேரண்ட்ஸ் வந்து இந்த ஜப்பான்லேயே பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க. ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேர்த்தையுமே ஒரே வீட்டில் வாழ விடுறாங்க. ரெண்டு பேருமே ஸ்டார்டிங்கில் விருப்பம் இல்லாமல் தான் போகிறாங்க. அதுக்கு மேலே இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரியும் ஒர்க் அவுட் ஆகுது. ஆனால் ரெண்டு பேருமே சொல்லிக்க மாட்டாங்க. பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து இவங்க சேர்ந்துருவாங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம ஹீரோக்கு வந்து ஹீரோங்கிற ஒரு பொண்ணு மேலே வந்து க்ரஷ் இருக்கும். அந்த பொண்ணையும் தலைவன் பார்த்துட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 பொண்ணு வேற இவன் லைஃப்பில் வரும். இந்த அனிமே வந்து ஒரு குழப்பமாக தான் போயிட்டு இருக்கு. கடைசியில் இவன் யாரை தான் கல்யாணம் பண்ணுவான், அது ஒரு விடை தெரியாத கேள்வியாகவே இருக்குது. இந்த அனிமேவை நானும் இப்போ பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏன்னா இந்த அனிமே இன்னும் முழுசாக அனிமேஷன் பண்ணல. இப்போ தான் ஃபர்ஸ்ட் சீசனே முடிஞ்சிருக்கு. 2வது சீசன் இப்போ 1-2 எபிசோடாக விட்டுருக்காங்க. ஸோ போகிற போக்கில் போகட்டும், நம்மளும் பார்த்துட்டு இருப்போம். அடுத்து 7th பிளேஸில் சில்லின் அனர் த வேர்ல்ட் வித் லெவல் 2 சூப்பர் சீட் பவருங்கிற அனிமே தான் இருக்குது. இந்த ஸ்டோரியில் ஒரு மாயாஜால உலகத்தில் நம்ம ஹீரோவை போய் எதிர்பாராத விதமாக விட்டுருவாங்க. அவங்க எதுக்கு கூப்பிட்டு போயிருப்பாங்கன்னா, அந்த உலகத்தை காப்பாற்ற வந்து ஹீரோன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த உலகத்தில் வந்து டீமன்ஸுக்கும் மனுஷங்களுக்கும் வார் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் நார்மல் உலகத்தில் இருக்க நம்ம ஹீரோவை இன்னொரு டம்மி பீஸையும் கூப்பிட்டு போயிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோவை டெஸ்ட் பண்ணும்போது நம்ம ஹீரோவுக்கு சக்தியே இல்லாத மாதிரி காட்டியிருக்கோம். பட் ஆனால் கூட அந்த டம்மி பீஸுக்கு வந்து 999 காட்டியிருக்கோம். ஸோ அதனால் இவன் வேஸ்ட்டுன்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஒரு காட்டுக்குள்ளே விட்டுருவாங்க. அந்த காடு எப்படி இருக்குன்னா டீமன்ஸ் மட்டும் தான் அங்கே அதிகமாக இருக்கும். ஸோ அதில் போய் விட்டா அவன் செத்து போயிடுவான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்கலாம் பிளான் பண்ணி விட்டுருப்பாங்க. பட் ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நம்ம ஹீரோக்கு வந்து அதிக பவர் இருந்திருக்கும். ஸோ அதனால் அந்த இடத்துக்கு போய் அவனோட தோற்றத்தையே மாற்றி அவன் பேரை ஃப்ளியோன்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பான். அப்போ தான் எதர்ச்சியாக ஃபேண்ட்ரைஸுங்கிற உல்ஃப் டீமன் பொண்ணு கூட சண்டை போடுவோம். அந்த சண்டையில் அந்த பொண்ணை ஜெயிச்சக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு மேலே ரொம்பவே பிடிச்சி போயிடும். அதனால் நம்ம ஹீரோ கூட வாழ தொடங்குவோம். இதுக்கு மேலே இவ்வளோ பவர்ஃபுல்லான நம்ம ஹீரோ வந்து இந்த மனுஷங்களுக்கும் இந்த டீமன்ஸுக்கான போர் எப்படி நிப்பாட்டினா, அப்புறம் இவங்களோட தாமத வாழ்க்கை எப்படி தடையலாம் போச்சுங்கிறதா இந்த அனிமையோட கதை. இந்த அனிமி பார்க்கவுமே நல்லாவே தான் இருந்துச்சு. அடுத்து இதை தொடர்ந்து நம்ம லிஸ்ட்டில் 6th பிளேஸில் வந்து 365 days to the weddingங்கிற அனிமே தான் இருக்குது. இந்த அனிமே ஒரு சிம்பிளான கான்செப்ட். நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினும் ஒரே கம்பெனியில் வேலை பார்த்துட்டு வராங்க. இவங்களோட கம்பெனியில் வேலை என்னென்னா, இந்த டூரிஸ்ட் எல்லாம் அனுப்புவாங்களா, அதுதான் இவங்களோட வேலை. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வேறு நாட்டில் இவங்களோட பிரான்ச்சஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த பிரான்ச்சில் இருக்கவங்களாம் அந்த நாட்டுக்கு மாற்றலான்னு பிளான் போடுவாங்க. அதுவும் கல்யாணம் ஆகாதவங்களாம் மாற்றலான்னு பிளான் போட்டிருப்பாங்க. இதுலேருந்து தப்பிக்க இவங்க ரெண்டு பேருமே ஃபேக்காக மேரேஜ் பண்ணிக்கலான்னு பிளான் போடுறாங்க. அதே மாதிரி ஃபேக்காக டேட்டிங்கும் பண்ண தொடங்குறாங்க. இதுக்கு மேலே இவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறத அனிமையோட கதையே. இதை தொடர்ந்து 5th பிளேஸில் பார்க்க போகிற அனிமே வந்து லாஸ்ட் இன் ஸ்டார்லைட்டுங்கிற அனிமே தான் இருக்குது. இந்த அனிமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அனிமே சீரிஸ் கிடையாது. இது ஒரு வந்து மூவி. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஃபேஸ் ரிசர்ச்சர், அதாவது விண்வெளி வீராங்கன்னு. நம்ம ஹீரோ வந்து ஒரு நார்மலான மெக்கானிக்னு கூட வச்சுக்கலாம். பட் ஆனால் பேண்ட்லலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கனால தலைவன் பாடிக்கிட்டுலாம் சுற்றுவான். அப்போ தான் எதர்ச்சியாக நம்ம ஹீரோயின் வச்சிருந்த ஒரு பொருள் வந்து ரிப்பேர் ஆகிருக்கும். இவங்க காலகட்டத்தில் வந்து டெக்னாலஜி வந்து ரொம்ப இதாக இருந்திருக்கும், ஹை லெவலில்
அவைலபிளாக இருக்கும். இந்த அனிமே பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கல நம்ம ஹீரோயின் வச்சிருந்த பொருளை வந்து ரிப்பேர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வராங்க. இவங்க 2 பேருமே பேசி அப்படியே ஒரு மாதிரி நல்ல ஒரு பாண்டிங் போய் லவ் பண்ணவும் தொடங்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஃபேஸுக்கு போகிறது வந்து பல நாள் கனவு. ஸோ அந்த லட்சியத்துக்காண்டி தான் போராடிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் ஃபேஸுக்கு போனவங்க நிறைய பேர் உயிரோடே வந்ததில்லை, இன்க்ளூடிங் இவங்களோட அம்மா கூட. நம்ம ஹீரோயினோட அம்மா கூட ஃபேஸுக்கு போய் இறந்தான் போயிருப்பாங்க. அதனால நம்ம ஹீரோ வந்து இவ்வளோ போகக்கூடாதுன்னு தடுத்துட்டு இருப்பான். பட் ஆனால் அந்த தடைகள்லாம் தாண்டி நம்ம ஹீரோயின் போயிருப்பாங்க. போய் அங்கே கிட்டத்தட்ட சாகிற அளவுக்கு நிலவும் போயிருக்கும். இருந்த ஹீரோயினை நம்ம ஹீரோ எப்படி காப்பாற்றினாங்கிறதா இந்த அனிமையோட கான்செப்டாக இருக்கும். அடுத்து 4th பிளேஸில் ஆர்ச்மெண்ட் டெமிலியா அவுட் டு லவ் அவர் எல்த் பிரைடுங்கிற அனிமே தான் இருக்குது. இந்த அனிமையில் ஒரு மாயாஜால உலகம் இருக்குது. அந்த ஒரு உலகத்தில் வந்து நிறைய மந்திரவாதிங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அதில் ஒரு பவர்ஃபுல்லான மந்திரவாதி தான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ பொருட்களெல்லாம் ஏழை ஒரு இடத்துக்கு ஒரு நாள் எதர்ச்சியாக போகிறோம். அந்த இடத்துல அடிமைகளை ஏழை வருதும் ஒரு வழக்கமாக வச்சுருப்பாங்க. அப்போது எதர்ச்சியாக ஒரு பொண்ணை வந்து ஏழை விடுவாங்க. அந்த பொண்ணு வந்து ஒரு எல்ஃபு. அந்த பொண்ணு பேர் வந்து நெஃபி. நம்ம நெஃபியை பார்த்த உடனே நம்ம ஹீரோ வந்து காதல் வயப்பட்டுருவான். ஸோ அதனால் அவங்ககிட்ட இருக்க மொத்த காசையுமே இன்வெஸ்ட் பண்ணி அந்த பொண்ணை வாங்கிடுவான். வாங்கின ஹீரோக்கு இந்த பொண்ணுக்கு எப்படி பாசம் காட்டுறதுன்னு இவனுக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா தலைவன் வந்து பிறந்ததுலேருந்தே தனியாகவே தான் வாழ்ந்திருப்பான். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு பாசமாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு மோசமாக பேசி பல்ப் வாங்கிட்டு இருந்திருப்பான். அப்படிப்பட்ட ஹீரோ அவனோட காதலை எப்படி காட்டினாங்கிறது தான் இந்த அனிமையோட கதை. இந்த அனிமே இப்போதைக்கு சீசன் 1 வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் 3rd பிளேஸில் ஐம் கெட்டிங் டு எ மேரிட் ஐ ஹேட் மை கிளாஸுங்கிற அனிமே தான் இருக்குது. இந்த அனிமையில் சைட்டோ நகானேன்னு ஒரு 2 பேர் இருப்பாங்க. அவங்க 2 பேருமே கிளாஸ்மேட்டு. இவங்க கிளாஸில் எப்படி இருப்பாங்கன்னா எப்போ பார்த்தாலுமே சண்டை போட்டு எலியும் பூனையுமா தான் இருப்பாங்க. ஏன்னா 2 பேருமே டாப்பர்ஸ். அதுவும் தலைவன் வந்து 1st கிரேடு, இந்த அம்மா வந்து 2nd கிரேடு. ஸோ அதனால சண்டை இவங்களும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்படி இருக்கையில் இவங்க வாழ்க்கையில் ஒரு ட்விஸ்ட் நடக்கும். அது என்னன்னா நம்ம அகானேயோட பாட்டியும் நம்ம சைட்டோவோட தாத்தாவும் லவ் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஸோ நம்மள மாதிரி நம்ம பேரம்பேத்தியும் ஒன்று சேர்த்தலாம்னு சொல்லிட்டு இவங்களுக்கு விருப்பம் இல்லாட்டியும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. இவங்களுமே விருப்பமே இல்லாமல் தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இந்த கல்யாணத்தை மறைக்க இவங்க என்னெல்லாம் பண்ணாங்க, அப்புறம் இவங்களோட கல்யாண வாழ்க்கை எப்படிலாம் போச்சுங்கிறது தான் இந்த அனிமையோட கதை. இந்த அனிமையை பற்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லணும்னா எனக்கு ரொம்பவே பிடிச்ச அனிமையில் இந்த ஒரு அனிமையை நான் வச்சிருக்கேன். ஏன்னா இந்த அனிமையில் வந்து டப்பிங்லாம் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த அனிமையோட அனிமேஷன் குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும். அதோட என்டர்டைன்மெண்ட்டிங்க்கு பஞ்சமே இல்லாமல் இருக்கும். அடுத்து ஃபைனலாக 2nd பிளேஸில் வந்து மை ட்ரெஸ் அப் வித் டார்லிங்கிற அனிமே தான் இருக்குது. இந்த அனிமையில் கோஜோன்னு ஒரு பையன் இருக்குது. அந்த பையனுக்கு ஹீனா டால்ஸ் இருந்தால் ரொம்பவுமே பிடிக்கும். அதையே ஒரு வாடிக்கை வச்சு அதையே செஞ்சுக்கிட்டு தனியாக சுற்றிட்டு இருப்பான். தலைவன் ஸ்கூலில் எப்படி இருப்பானோ யார்கிட்டையுமே பேசாமல் தனியாகவே தான் சுற்றிட்டு இருப்பான். அப்போ எதர்ச்சியாக ஒரு நாள் கீதா காவாங்கிற பொண்ணோட ஃப்ரெண்டாக ஏறான். அந்த பொண்ணுக்கு காஸ்ப்ளே பண்ணுறதுனா ரொம்பவே பிடிக்கும். ஆனால் அதுக்கான ட்ரெஸ் எப்படி செய்யறதுன்னு தெரியாது. அதனால் நம்ம கோச்சோ கிட்ட வந்து ஹெல்ப் பண்ண கேட்டு வந்திருப்பா. அப்படியே இவங்க 2 பேரும் அந்த ட்ரெஸ் செய்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் க்ளோஸ் ஆயிடுவாங்க. 2 பேத்துக்குமே ஒருத்தர் ரொம்பவுமே பிடிக்கும். ஆனால் 2 பேருமே சொல்லிக்க மாட்டாங்க. அதாவது நம்ம கோச்சோக்கு வந்து கீதா காவாவை ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி கீதா காவாக்கு வந்து நம்ம கோச்சோவை ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் சொல்லாமே இருப்பாங்க. இப்படி சொல்லாமல் இருந்த இவங்களோட காதலை சொல்லிக்கிட்டாங்களா இல்லையாங்கிறது அந்த அனிமையோட கதை. இந்த அனிமே வந்து 1st சீசன் வரைக்கும் இப்போ வந்து தமிழ் டப்பில் இருக்குது. 2nd சீசன் இப்போதைக்கு 2 எபிசோட் விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பட் ஆனால் இது கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட்மாக இருக்குது. ஸோ பார்க்குறவங்க தனியாக பார்க்குறது நல்லது. அடுத்து ஃபைனலாக நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 பிளேஸில் வந்து டார்லிங் இந்த ஃப்ராங்க்ஸுங்கிற அனிமே தான் இருக்குது. இந்த அனிமையோட ஒன்லைன் ஸ்டோரி கூட நான் சொல்ல மாட்டேன். இதை கூட ஸ்பாயில் பண்ண எனக்கு சத்தியமாக விருப்பமே இல்லை. ஏன்னா இந்த அனிமே ஒரு மாஸ்டர் பீஸ்ன்னு தான் சொல்லுவேன். இந்த அனிமே வந்து ஒரு அட்வென்ச்சர் அண்ட் ரொமான்டிக் எமோஷன் எல்லாமே கலந்துருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அனிமே நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டீங்கன்னா இந்த அனிமையில் 0 to ஹீரோங்கிற ஒரு 2 கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் வந்து உங்கள் மனசுக்குள்ள ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணி விட்டுரும். கண்டிப்பாக இந்த ஒரு அனிமே மறக்காமல் பார்த்துருங்க. ஜஸ்ட் 24 எபிசோடு தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்கான எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ரொம்பவுமே நன்றி. ஏன்னா இந்த வீடியோவில் நிறைய விஷயத்தை நான் சொதப்பியிருப்பேன். அந்த சொதப்பிலையும் தாண்டி நீங்கள் பார்க்குறீங்களா, அதுக்கு தான் நன்றி சொன்னேன். அதுக்கப்புறம் நான் என்னென்ன விஷயங்களாம் சொதப்பியிருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போயிருங்க. அந்தந்த விஷயத்தை நான் அடுத்த வீடியோவில் மாற்றிடுவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஷேர் பண்ணி லைக் பண்ணிடுங்க.